குருவே சரணம். வணக்கங்க. நான் உங்கள் ஜோதிடர் கோவர்தன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தரப்பு எருக்கஞ்செடி, வெள்ளை எருக்கஞ்செடி. இதிலே நீல எருக்கஞ்செடியும் உண்டு, நீல நிறத்துலேயும் உண்டு, வெள்ளையிலையும் உண்டு. சிலப்போ மஞ்சளில் பார்க்கலாம். மஞ்சளில் லைட் மஞ்சள், லைட் சிவப்பு அந்த மாதிரி கலந்து பார்க்கலாம். இப்போ என்னென்னா, இதை வீட்டில் வளர்க்கலாமா, எருக்கஞ்செடியை வீட்டில் வளர்க்கலாமா அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் தான் கேட்டால். வளர்க்கக்கூடாது, சரிங்களா? வளர்க்கக்கூடாது. இது எதுக்குன்னா, இது முழுக்க முழுக்க ஒரு இடுகாட்லேயும் சுடுகாட்லேயும் வளரக்கூடிய ஒரு செடி. அதனால் வீட்டில் வைக்கிறது வீட்டில் இருக்கக்கூடிய சுபத்துவம் ரொம்ப கெட்டு போயிடும். இது வீட்டில் இருக்கக்கூடாத ஒரு செடி. அப்போ இதில் சாமி சிலைகள் செஞ்சு வைக்கிறாங்கன்னா அதுவும் தவறு தான். சாமி சிலைகள் வைக்கக்கூடாது. இது வந்த உடனே என்ன ஆகும்னா, வீட்டில் சில குழப்பங்கள் ஏற்படும், இருக்கக்கூடிய நிம்மதி கெடுத்து விட்டுரும். சில பேர் எருக்கஞ்செடி வேறு தான் வீட்டுக்குள்ளே படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. எருக்கஞ்செடியே இருக்கக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய ஆணித்தனமான அழுத்தமான பதிவு. எதுக்குன்னா எருக்கஞ்செடியோட தண்டு, எருக்கஞ்செடியோட வேறு இதெல்லாம் வச்சு என்னென்னா, சில சமயம் விநாயகர் செய்வாங்க. சில பேர் சில விஷயங்களை செலுத்துவாங்க. அதாவது மருந்து, மாந்திரிகம், தாந்திரிகம் விஷயங்களில் இதை ஈடுபடுத்துவாங்க. எருக்கஞ்செடியோட வேரையும் சரி, எருக்கஞ்செடியோட தண்டால் செய்யப்பட்ட விநாயகரும் சரி. இது என்னென்னா, வீட்டுக்குள்ளே வளர்க்குறதுக்கு ஆகாது. ஒரு வேளை நீங்கள் தொழில் ஸ்தாபகமோ இல்லை தொழிலில் ஒரு உற்பத்தி பண்ணக்கூடிய தொழில், அதாவது ஒரு லேத்து பட்டறையாக இருக்கலாம், ஒரு தனியாக உற்பத்தி பண்ணக்கூடியது ஒரு சிப்ஸு பாக்கெட் கடையாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு ஏதோ ஒரு சம்திங் ப்ரொடக்ஷன் சம்மந்தமான ஏதாவது ஒரு இது வச்சுருக்கலாம். அதுக்கு அது சப்போர்ட் பண்ணுமே ஒழிய வீட்டு உள்ள ஆட்களை அது சப்போர்ட் பண்ணாது. ஏன்னா எருக்கஞ்செடி முழுக்க முழுக்க சிவபெருமானை மட்டுமே குறிக்கக்கூடிய ஒரு செடியாகும். எருக்கஞ்செடி மாலையை சிவபெருமானுக்கு அணிவிக்கலாம், விநாயகருக்கு அணிவிக்கலாம். எருக்கஞ்செடினா அந்த பூவை மாலையாக கோர்த்து நீங்கள் அணிவிக்கலாம். அது அந்தந்த குறிப்பிட்ட நட்சத்திரங்களில் மட்டும்தான் அது வேலை செய்யும், மற்ற நாளில் வேலை செய்யாது. அது விஷயம் தெரிஞ்ச ஆட்கள் அது ஃபாலோ பண்ணுறது நல்லது. ஆனால் விஷயம் தெரியாத ஆட்கள் அதில் விநாயகர், எருக்கஞ்செடியோட தண்டில் விநாயகர் செய்கிறது, அதுக்கப்புறம் இது பண்ணுறது, இதெல்லாம் ஒரு வியாபார யுக்தி தான், வேறு ஒன்றும் இல்லை. எருக்கஞ்செடி நிறைய இடத்துல முளைச்சிருக்கு, அதை வச்சு காசு பார்க்குறாங்க. அதுக்காண்டி தான் அந்த இது புரளியை கிளப்பி விட்டு விநாயகர் வச்சா நல்லது, இதை வச்சா நல்லதுன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் ஒரு புரளி. ஆனால் அது இருக்கக்கூடிய இடம் ஒரு இடுகாடு, சுடுகாட்டில் இருக்கக்கூடிய செடி. அது வீட்டுக்கு நடுவில் வச்சு வளர்க்குறது நல்லதல்ல. மிக்க நன்றி. மற்றொரு பதிவில் சந்திப்போம். மிக்க நன்றி. வணக்கம்.